நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா சீனா தொடர்பானது தான். அதாவது இந்தியா சீனா இடையிலான உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கியிருக்கிறத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்க எதிர்ப்பு என்ற புள்ளியில தான் இந்தியா சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் ஒன்றாக கரம் கோர்க்க தொடங்கியிருக்காங்க நண்பர்களே. இப்படிப்பட்ட நிலையில தான் சீனாவிலிருந்து வரும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளான FDI சில கட்டுப்பாடுகளை இந்தியா தளர்த்த வாய்ப்புள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் பார்த்தோம்னா மத்திய அரசின் முதன்மை கொள்கை வகுக்கும் அமைப்பான நிதி ஆயோக் இது தொடர்பாக சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதுங்க. இப்போது சீனாவில் இருந்து 24% வரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு FDI முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் என்ற விதி உள்ளதுங்க. இதை பிரஸ் நோட் 3 விதி என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில தான் நிதி ஆயோக் இந்த பிரஸ் நோட் 3 நிபந்தனையை நீக்குமாறு பரிந்துரைத்திருந்ததுங்க. கடந்த சில மாதங்களாக இரு நாடுகளுக்கு இடையே உறவுகள் வலுப்பெற்றுள்ளன. சமீபத்தில் தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ நேரடி விமான சேவைகளை தொடங்க டெல்லியும் பெய்ஜிங்கும் ஒப்புதல் அளித்ததுங்க. சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது மற்றும் எல்லை தகராறுகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளையும் இரண்டு நாடுகளும் மேற்கொண்டு வருகிறதுங்க. இந்தியாவின் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து வரும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அரசின் முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் என்ற நிபந்தனை தான் பிரஸ் நோட் 3 என்று கூறுவார்கள்ங்க. பிரஸ் நோட் 3 என்று விதியின் மூலம் நேபாளம், சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் இந்தியாவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இருந்து வரும் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இந்தியாவின் முன்கூட்டிய அரசு அனுமதி கட்டாயம். இதனால் அண்டை நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்யாமல் வெறுமனே இந்திய மார்க்கெட்டை மட்டும் பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும். சாலை மார்க்கமாக அதிக பொருட்களை கொண்டு வருவதை குறைக்கும் விதமாக இந்த பிரஸ் நோட் 3 கொண்டு வரப்பட்டது. சமீபத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியின் இந்திய வருகைக்கு பிறகு அரிய வகை காந்தங்கள் மற்றும் உரங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு சீனா கடந்த வாரம் ஒப்புக்கொண்டதுங்க. இந்த மாதம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெய்ஜிங்குக்கு சென்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்தாருங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு செல்ல உள்ளாருங்க. இது அவரது 7 ஆண்டுகளில் முதல் சீன பயணமாகும் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த மாநாட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நிகழப்போகிறது. என்னன்னா சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கையும் சந்திப்பார். இது மிகப்பெரிய அளவிற்கு கவனம் பெறும். மெயினா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவரு என்னதான் முடிவெடுக்க போறாங்க, என்னதான் பேச போறாங்க, நமக்கு என்ன ஆப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்நோக்கி காத்திருப்பாரு. அதே நேரத்தில் பல விஷயங்களையும் எதிர்பார்க்க பேசுவார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கு நண்பர்களே. குறிப்பாக இந்த மாநாட்டில் இந்தியா சீனா உறவு நாளுக்கு நாள் நெருங்கி வருகிறது. இரண்டு நாடுகளும் கசப்புகளை மறந்து இணக்கமாகி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் ஒரு கட்டமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து பேசினாங்க. மெயினாக இந்த மாநாடு என்பது ஒரு சுமூகமான ஒரு சூழலில் தான் நடைபெற இருக்கு. மெயினாக உறவு என்பது முன்கூட்டியே ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் உறவும் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாநாடு என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுது நண்பர்களே. தியான்ஜினில் நடைபெற உள்ள இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அழைப்பை வாங்கி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் வழங்கினாங்க. ஸோ இதனை தொடர்ந்து தான் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கு நண்பர்களே. பார்ப்போம். இந்த மாநாட்டில் நிச்சயமாக சிறப்பான பல்வேறு நடவடிக்கைகள் முடிவுகள் எடுக்கப்படும். இதன் மூலமாக அமெரிக்கா எந்த மாதிரியான கதறுகளை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். என்ன நாளை ஒரு நாள் அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும் நண்பர்களே. அடுத்ததாக இந்திய பாதுகாப்பு அப்டேட்டில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான பாதுகாப்பு கூட்டமைப்பு தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே.
டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற 7வது JCDC கூட்டம், அதாவது ஜாயிண்ட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் கார்ப்பரேஷன் கூட்டத்தில் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இரு நாடுகளும் பல முக்கியமான பாதுகாப்பு அம்சங்களில் இணைந்து செயல்பட முடிவு செய்திருக்காங்க நண்பர்களே. இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது. இதில் 3 முக்கிய அம்சங்கள் குறித்து தீர்மானிக்கப்பட்டிருக்க நண்பர்களே. முதலாவது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா பயிற்சிங்க. அதாவது இரு நாடுகளின் இராணுவங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயிற்சி நடத்தும் திட்டங்க. இதில் இரு தரப்பினரும் தங்கள் திறன்களை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே. அதாவது நம்ம ஒரு திறன் அப்படின்றதுல சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் ஒன்றில் சிறப்பாக இருக்கும்போது அவர்கள் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். இதனால் நமக்கு இரு பக்கமும் ஒரு பண்டமாற்று முறை கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு திறன் மாற்று முறையாக நம்ம இதை பார்க்கலாம் நண்பர்களே. இது எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தில் செயல்படுறதுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக இரண்டாவது நம்ம பார்க்கும்போது கடற்படை ஒத்துழைப்புகள்ங்க. இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவின் நவீன கடற்படை கப்பல்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இணைந்து செயல்படும் வகையில் கடல் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் நடத்தப்படும் நண்பர்களே. இது இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய முயற்சி ஆகுங்க. அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம்னா தொழில்துறை ஒத்துழைப்புங்க. பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் இரு நாடுகளும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேற்கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. இதில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா தயாரிக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் சவுதி அரேபியாவுடன் பகிரப்படும் நண்பர்களே. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் தொழில்நுட்பங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பும் உருவாகிறது. இந்த 7வது JCDC கூட்டம் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்தியா மற்றும் சவுதி அரேபியா எதிர்காலத்தில் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி ஆகிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக இருக்காங்க நண்பர்களே. இது இந்தியாவின் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றங்க. இந்த கூட்டத்தின் முடிவுகள் நம்முடைய இராணுவத்துக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. ஆக மொத்தத்தில் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டாலும் நாம் நம்முடைய நண்பர்கள், அதாவது நட்பு நாடுகளுடன் சேர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது நமக்கு கூடுதல் வலிமை கிடைக்குது. அதோடு சேர்த்து நம்ம பயிற்சியின் திறன்களை பரிமாறிக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து மேலுமாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவும் வலுப்பெறும். குறிப்பாக எதிரிகள் இதை பார்த்து கொஞ்சம் உற்று நோக்கி கவனிப்பார்கள். ஆஹா, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் மேற்கொள்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உற்று நோக்கி கவனிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கும் ப்ளஸ்ஸு, நம்ம கூட பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய நட்பு நாடுக்கும் ப்ளஸ்ஸுங்க. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.